வெல்கம் டு டைம் பாஸ் சேனல். வாங்க, எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெஞ்சை நெகிழ வைத்த ஒரு உண்மை சம்பவம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சின்ன கதையாக பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் பெரிய மருது சின்ன மருதுங்கிற ஒரு அரசர் இருந்தார். காளையார் கோயில்னு ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு ஒரு ரதம் செய்யணும்னு நினச்சார். கோயிலுக்கு ஒரு ரதம் பண்ணணும்னு நினச்சார். யாரை வச்சு பண்ணலாம் ஆய்வு செய்தார். அதற்கு குப்பமுத்து ஆசாரியை என்பவர் நல்ல ரதம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, வர செய்தார் குப்பமுத்து ஆசாரியை. நீங்கள் தான் இந்த கோயிலுக்கு ரதம் பண்ணணும் அப்படின்ட்டு வேண்டுகோள் விடுக்கிறார். அதற்கு குப்பமுத்து ஆசாரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க இதில் ஒரு நூல் பிடிச்சு பார்க்குற பழக்கம் இருக்குது. அதை பார்த்துட்டு தான் அவங்க எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க நூல் பிடிச்சு பார்க்குறாங்க. அப்போ பார்த்துட்டு சொல்கிறாரு, இல்லை, நான் இந்த தேரை செய்ய மாட்டேன் அரசரே. இல்லை இல்லை, நீதான் செய்ய வேண்டும், இது எனது ஆணை. மறுபடியும் மறுக்கிறார் குப்பமுத்து ஆசாரி. இல்லை, இது எனது ஆணை, நீதான் இந்த தேரை செய்ய வேண்டும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அதுக்கு குப்பமுத்து ஆசாரி சரி, நான் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் நான் கேட்குற சன்மானம் தருவீங்களா? நான் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் கேட்குற சன்மானம் தருவீங்களா? அரசர் சன்மானம் தானே, என்ன கேட்ட போகிறாரு? ஓகே சரி, என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன், என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார் அரசர். சரி, இப்போ சரின்னு சில நாட்களுக்கு பிறகு தேர் செய்யும் வேலை பணி சிறப்பாக நடந்து முடிவடைகிறது. தேரும் ரெடியாக இருக்கிறது. உடனே அரசர் தேரில் அமர்ந்து தேரை மக்கள் இழுக்க சொல்லுங்கள் என்று ஆணையிடுகிறார். தேரை இழுக்கிறார்கள். தேர் ஒரு அடி கூட நகரவில்லை. தேர் ஒரு அடி கூட நகரவில்லை. என்னடா அது? அதுக்கு கூட்டத்தில் இருந்த ஒருவர் சொல்கிறார், ஏன் தேர் நகரவில்லை? இன்னும் குப்பமுத்து ஆசாரிக்கு சன்மானம் தரவில்லை என்று சொல்கிறார். அதற்கு அரசர், கூப்பிடுங்கள் குப்பமுத்து ஆசாரியை. குப்பமுத்து ஆசாரி, உனக்கு என்ன வேண்டுமோ கேள், உனது சன்மானம் என்ன கேள், என்ன வேண்டுமானாலும் கேள். ஐயா ஐயா தயங்குகிறார் குப்பமுத்து ஆசாரி. தயங்காமல் கேள் குப்பமுத்து ஆசாரி, உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறேன், தயங்காமல் கேள். சரி, நான் இன்று ஒரு நாள் மட்டும் அரசராக இருக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு சின்ன மருது வாளை உருவினார். என்ன, அரசனாக இருக்க விரும்புகிறாயா? அதற்கு பெரிய மருது, ஒரு நிமிடம் இரு, அவ்வளவுதான் உன் ஆசை, தேரில் ஏர். குப்பமுத்து ஆசாரி, தேரில் ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க அரசர். உடனே அவரும் மேலே ஏறி அமர்ந்துகிறார். தேர் அழகாக நகர்கிறது. தேர் அழகாக நகர்கிறது. சிறிது தூரம் போனவும் அப்படியே தேரிலிருந்து குப்பமுத்து ஆசாரி கீழே விழுந்து சக்கரம் அவன் மீது ஏறி அவர் குத்துயிரும் குலையுயிருமாக இருக்கிறார். அதற்கு அரசர் ஓடி மடியில் மீது வைத்து, குப்பமுத்து ஆசாரி, என்ன இது, பார்த்து அமர்ந்திருக்கலாமே, இப்படி குத்து உயிர் குலையுயிருமாக இருக்கிறே என்று கண்கலங்கி நிற்கிறார். அதற்கு அவர், கூப்பிடுங்கள் மருத்துவரை, உடனே இவருக்கு வைத்தியம் செய்ய வேண்டும். அதற்கு குப்பமுத்து ஆசாரி, இல்லை இல்லை, வேண்டாம் அரசரே, வேண்டாம். ஏன் வேண்டாம்? நீ கம்முன்னு உடனே மருத்துவரை வர சொல்லலாம். இல்லை, இது விதிப்படி தான் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் குப்பமுத்து ஆசாரி. விதிப்படியா? ஆமாம் அரசரே, நான் தேர் செய்யும் மறுத்தேன் அல்லவா, ஏனென்று உங்களுக்கு இப்போ சொல்லுகிறேன், கேளுங்கள் என்ன நடந்தது. நூல் பிடித்து பார்க்கும்போது அந்த நூலில் யார் இந்த தேரை செய்து அதில் அமர்ந்து வலம் வருகிறாரோ அவர் அன்றைக்கு உயிர் பிரியும் என்று
சாஸ்திரம் சொல்கிறது. சாஸ்திரம் சொல்கிறது. அதை கேட்டு நான் என்ன செய்வதென்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதனால்தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். உங்கள் உயிரை காப்பாற்ற என் உயிரை தந்தேன் அரசரே அப்படின்னு சொல்கிறார். உடனே அரசர் கண்கலங்கி, ஐயோ இவ்வளவு நல்லவரை நம்ம உயிர் போக விடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறார். அவர் உயிர் பிரிந்து விட்டது. இந்த மாதிரி ஆட்களும் இருந்திருக்கிறாங்க. சில இடங்களில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நாடு தான் இன்றைக்கு நம்ம பெருமையாக பேசுகிறோம். கண்கலங்கி அரசர் நின்றார்.